லம்பாக தாபோங் ஹாஜி எனப்படும் தாபோங் ஹாஜி வாரியம் மேற்கொண்ட சிக்கலுக்குரிய 14 முதலீடுகளில் 7 முதலீடுகள் முழுமையான இழப்பில் முடிவடைந்துள்ளன. இதன் மூலம் பல பில்லியன் ரிங்கிட் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. 2014 முதல் 2020 வரை தாபோங் ஹாஜியின் நிதி நிர்வாகம் குறித்து விசாரணை நடத்திய அரச விசாரணை ஆணையம் RCIயின் அறிக்கையை தொடர்ந்து இரண்டாம் நிதியமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா அசீசான் நாடாளுமன்றத்தில் நேற்று இந்த விவரங்களை வெளியிட்டார். அந்த 14 சிக்கலான முதலீடுகளால் தாபோங் ஹாஜிக்கும் அரசாங்கத்திற்கும் ஏறக்குறைய 13 பில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்த அறிக்கை கூறுகிறது. நிதி அமைப்பை காப்பாற்ற 2018ஆம் ஆண்டின் மறுசீரமைப்பின் போது அரசாங்கம் 10.2 பில்லியன் ரிங்கிட் மீட்பு நிதியை வழங்கியது. மேலும் 2018 முதல் 2025 வரை தாபோங் ஹாஜி நிறுவனம் 2.6 பில்லியன் ரிங்கிட் இழப்பை சந்தித்தது. ஆனால் சந்தை நிலவரங்களால் மட்டுமே இந்த இழப்பு ஏற்படவில்லை என அமீர் ஹம்சா சுட்டிக்காட்டினார். மாறாக போதிய ஆய்வு இன்மை, பலவீனமான பாதுகாப்பு வழிமுறைகள் மற்றும் தாபோங் ஹாஜி அதிகாரிகளின் எச்சரிக்கையையும் மீறி சில அதிக ஆபத்துள்ள முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டதே இதற்கு காரணம் என RCI அறிக்கையை மேற்கோள் காட்டி அவர் கூறினார். இந்நிலையில் இந்த தாபோங் ஹாஜி விவகாரம் மீதான விசாரணை தொடரும் என்றும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார். நீளமானது, தரமானது, சுவையானது, ஆரோக்கியமான அரிசிக்கு உன்னதமான தேர்வு.